குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் மகர லக்னமும் செவ்வாயும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். மகர லக்னத்துக்கு செவ்வாய் ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம். மகர லக்னமானது செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு. இப்போ அந்த இடத்துலையே செவ்வாய் இருக்கும்போது அந்த நபர் பயங்கர தைரியசாலியாக இருப்பாங்க. நல்ல புகழ்பெற்ற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப டாப் பர்சன்ஸ்க்கெலாம் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். இந்த கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகர செவ்வாய் கண்டிப்பாக புகழையும் பேரையும் கொடுக்கும்னே சொல்லலாம். தன்னம்பிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனையும் தைரியமாக எதிர்நோக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் ஒரு ஆணுக்கு நிகராக இருப்பாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையும் இவங்க தனிய நபராக இருந்து சமாளிப்பாங்க. எப்போவுமே இவங்க ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட இவங்களை சுற்றி ஒரு 4-5 பேர் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய ஃபேஸுக்கு ஒரு அட்ராக்டிவ் பவர் இருக்கும். இவங்களை சுற்றி இவங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஃபெமிலியாரிட்டிலாம் இந்த லக்னத்தோட செவ்வாய் சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக இருக்கும். இதே செவ்வாய் 2ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் கோபம் இருக்கும். ரொம்ப எரிச்சலோடு பேசுவாங்க. கோபம் அதிகமாக வரும். குடும்பத்தார்கிட்ட அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பொருளாதாரத்தில் சில நேரங்களில் நஷ்டங்களும் விரயங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில வாக்குவாதங்கள்லாம் கூட நடக்க சான்ஸ் இருக்குது. குழந்தைங்கள்லாம் சின்ன வயசில் ரொம்ப அடமண்ட்டாக இருப்பாங்க. குறிப்பாக செவ்வாய் சின்ன வயசில் வரும்போது அந்த பீரியடில் அவங்கள சமாளிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். இந்த லக்னத்துக்கு செவ்வாய் 3ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்கும். குறிப்பாக கலைஞர்களுக்கெல்லாம் அவங்களுடைய பேர் புகழெல்லாம் வெளிநாட்டில் போய் அங்கே கூட அவங்களுடைய பேர் புகழெல்லாம் பரவறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். மொபைல் டெக்னாலஜி இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சொல்ல போனால் ஏஐ டெக்னாலஜியில் கூட இவங்க சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இப்போ தொழில்நுட்பத்தில் ரொம்ப ஒரு கெட்டிக்காரங்களாக இருக்கவங்களாம் இந்த மாதிரி அமைப்பெலாம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 4ஆம் இடமான மேஷத்தில் ஆட்சி பெறும்போது சொந்த வண்டி வாகன சேர்க்கை எல்லாம் இருக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் இவங்களுக்கு செவ்வாய் திசையில் கிடைக்கும். குறிப்பாக இவங்களுக்கு அம்மா அப்பாவோட ஸ்தானத்திலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேன்மையும் அதுபோல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். பங்கு சந்தையில் நல்ல லாபம் பார்க்க முடியும். ஒரு சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலையும் நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன பசங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. அவங்க படிக்கிற காலத்தில் செவ்வாய் திசை வரும்போது அவங்க ஸ்கூலில் ரேங்க் எடுப்பாங்க. ஒரு சிலர்லாம் ஸ்கூல் லீடர்ஸ், என்எஸ்எஸில் ஹெட்டாக இருக்கிறது, கிளாஸ் லீடராக கூட அவங்க இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் 5ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் இருக்கும். குழந்தைகள் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு சில பேருக்கு பாட்டு, நடனம் இது போன்ற கலை நிகழ்ச்சி மூலிமா நல்ல பேர் புகழெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் செவ்வாய் திசையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஆன்மீக பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 6ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு கடன் தொல்லை ஏற்படும். இருந்தாலும் கடனை எப்படியாவது கட்டிடுவாங்க. கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது, கடன் வாங்கி ஒரு நிலம் வாங்குறது, இப்படி எங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கடனை நோக்கியே இருக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் வேலையிலையும் ஒரு சில பேருக்கு நிறைய போட்டி பொறாமைகள்லாம் இருக்கும். வேலை கிடைக்கும், இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ரெக்கமெண்டேஷன், சிபாரிசு மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதனாலேயே இவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்கு நிறைய எதிரிகள், நிறைய பேர் இவங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருப்பாங்க. அதே போல் அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மகர லக்னத்துக்கு 7ஆம் இடமான கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடையும் போது இவங்களுக்கு நல்ல நண்பர்களே கிடைக்க மாட்டாங்க. அதுபோல் இவங்களோட பார்ட்னர்ஸ் கூட இவங்களுக்கு கருத்து ஒத்து போகாது. கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு டைவர்ஸ் ஆகிறதுக்கோ இல்லைன்னா ஒரு பிரிவினைலாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு பென்ஷன் இதெல்லாம் கரெக்டான நேரத்தில் கிடைக்கிறதுக்கும், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஒரு சில பேர் கிடைக்கும். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு சீனியர் பீப்புளை இவங்களுக்கு
வச்சுக்கிறதோ, அவங்க மூலிமா சில காரியங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு சூழலாம் எங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே சமயம் ஒரு சிலருக்கு பொலிட்டிக்கல் பீப்புளால் சில த்ரெட்ஸ் கூட இவங்க சந்திப்பாங்க. ஒரு தேவையற்ற பயம், தேவையற்ற பிரச்சனைகள் கூட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால் இவங்க சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். இவங்க ஒரு நிலம் வச்சுருப்பாங்க, அந்த நிலத்தை வந்து யாரோ ஒருத்தர் ஆக்கிரமிப்பாங்க. அந்த ஆக்கிரமிக்கவங்களுக்கு எகென்ஸ்டாக இவங்களால் கேஸ் போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அவங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டி ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம், அதுவும் குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். 9ஆம் இடமான கன்னியில் செவ்வாய் இருக்கும்போது தந்தையார் வழி சப்போர்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். பெண்களுக்கு ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். குறிப்பாக ஒரு சில பெண்களுக்கு வெளிநாடு பிரயாணமும் ஐடி துறையில் வேலை கிடைக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கும். அதுபோல் பேங்கிங் செக்டார்லேயும் ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 10ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய செவ்வாய் ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுக்கும். ஒரு சிலர் மருத்துவத்துறையில் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே போல் இந்த ட்ரெடிஷ்னல் மருந்துன்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதா, சித்தா இது போன்ற அரசு துறையில் இவங்களுக்கு ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு நர்ஸாகவோ பணிபுரியறதுக்கான வாய்ப்பு அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்போல் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செவ்வாய் 11ஆம் இடமான ரிச்சிகத்தில் ஆட்சி பெறும்போது நல்ல யோககரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிஸ்னஸில் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும். அதுபோல் இவங்க பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லாம் நல்லா லாபம் கிடைக்கும். குறிப்பாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கும். அதுபோல் இவங்களுக்கு மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழலும், ஒரு சிலருக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். செவ்வாய் 12ஆம் இடமான தனுர் ராசியில் இருக்கும்போது அடிக்கடி சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். போல் எல்லா ஃபங்க்ஷனுக்களும் இவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுபோல் ஆலய திருப்பணிகள், ட்ராவல் விஷயமாக இவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழலாம் இருக்கும். ஸோ கோவிலுக்காக கும்பாபிஷேகம், அதுபோல் மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இவங்க நிறைய பணம் கொடுத்து உதவுவாங்க. நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணுவாங்க. தான தர்மங்கள்லாம் அதிகம் செய்வாங்க. இது மூலிமா இவங்களுக்கு நிறைய பணம் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இவங்க என்ன விரயம் பண்ணாலும் அதுக்குண்டான லாபத்தையும் இவங்களுக்கு கிடைச்சிடும். அதனாலே இவங்களுக்கு நல்ல புகழெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கும். பெரும்பாலும் இந்த மகர லக்னத்தை அடிப்படையாக வச்சு வரக்கூடிய செவ்வாய்க்கு ஒரு சிலருக்கு அந்தந்த தகுதிக்கு ஏற்ற ஒரு புகழ், அந்த கேட்டகரிக்கு உண்டான புகழ் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். பெரும்பாலானவர்கள் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். குறைஞ்சபட்சம் நண்பர்கள்கிட்டையாவது ஒரு ரிலேஷனில் ஒரு முக்கியத்துவராகவோ, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு முக்கியத்துவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அந்தந்த தரத்துக்கு ஏற்றாப்போல் அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மகரத்தை அடிப்படையாக வச்சு செவ்வாயோடைய அமைப்பை பார்த்துட்டோம். இனி அடுத்த பதிவில் கும்ப லக்னத்தை அடிப்படையாக வச்சு இந்த செவ்வாய் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.